நாங்கள் வந்து இப்போ வட்டுக்கோட்டை சங்கரத்தை பகுதியில் நிற்கிறோம். அங்கே வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்தை தேடி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்துலேருந்து நாங்கள் 18 கிலோமீட்டர் தாண்டி மிக அந்த சிரமத்தின் மத்தியில் அந்த இடத்த கண்டுபிடிச்சிக்கிறோம். வாங்க நாங்கள் போய் உங்களை அந்த இடத்த பார்க்கலாம். வட்டுக்கோட்டை நோக்கி அந்த பயணத்தில் வந்து மனிதர்கள் நம்மளோட பயணித்து கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து பல புராதன ஆலயங்கள் மற்றும் சோழர்கால கட்டிடக்கலைகள் போன்ற அதில் வந்து நான் காண்றாக்காட்டி இப்போ நாங்கள் நண்பர் தனஞ்சயனோட வந்து நாங்கள் இந்த கலை பயணத்தில் ஈடுபட்டுக்கின்றோம். புராதன சின்னங்களை வந்து நாங்கள் பல நூற்றாண்டுகள் கடந்த இடிந்த பிள்ளையார் கோயில்னு சொல்லி இதை இப்போ அழைத்து வரணும். ஒரு பிள்ளையார் ஆலயம் ஒன்று இது கட்டப்பட்டு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் கடந்திருக்கும்னு சொல்லப்பட்டது. அது வந்து முக்கியமாக வந்து நூற்றாண்டுகள் கடந்த ஒரு ஆலயத்தில் இதுவும் ஒரு முக்கிய ஆலயமாக வந்து கருதப்படுது. இப்போ நாங்கள் வந்து அந்த ஆலயத்தை உள்பகுதி தான் பார்க்க போகிறோம். அது வந்து எந்த விதமான பராமரிப்பும் இல்லாமல் இருக்கிறதால காடாக வளர்ந்துருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க. அதை வந்து நாங்கள் எப்பா இப்போ நாங்கள் அந்த கோயில் முகப்புக்கு வந்துட்டோம். வந்து அந்த ஆலயத்துடைய உட்பகுதி இந்த புராதன காலத்தில் அமைக்கப்பட்ட பிரமாண்ட தூண்கள் வந்து இங்கே 3 தூண்கள் வந்து மிச்சமாக இருக்குது. ஒவ்வொரு கட்டுக்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நீண்ட காலத்துக்குரிய கட்டுக்கள்ன்றதை வந்து தெரிவிக்குது. ஆலயத்துடைய மூலஸ்தான பகுதி இங்கே வந்து சிதைவடைஞ்ச நிலையில் இருந்தாலும் அங்கே ஒரு பிள்ளையார் சிலை ஒன்று அங்கே வைக்கப்பட்டிருக்குது. சிறைக்கு 58ஆம் ஆண்டு காலத்துக்கு முன்னமே இங்க அந்த விக்கிரகம் களவு போயிருந்தது. ஆனால் திருவிழாக்கள் நடந்ததா, வாகனங்கள் எல்லாம் வச்சு திருவிழாக்கள் எல்லாம் செய்து பெருசாக இது நடந்தா. இங்க இருந்த மூல விக்கிரகத்தை அப்போ அந்த களவெடுத்து கொண்டு போய் கைதடியில கொண்டு வச்சுட்டு அவ போன இடத்த அந்த விக்கிரகம் வந்து என்ன நடந்தால் அதில் வச்சுட்டு அந்த களவு கொண்டு போனவன் மீண்டும் அந்த தூக்க வந்த இடத்த அந்த விக்கிரகம் வந்து அசைய மாட்டேன் என்று சொல்லி அசைய மாட்டான்னு அதுலேயே வச்சு அந்த ஆக்கள் அது கட்டின அந்த கோயில் தான் கைதடி பிள்ளையா கோயில இன்றைய மட்டுக்கும் அந்த இடத்துல இருக்குது. இன்றைக்கு அதுதான் இதா இருக்கு. அதுக்கு பிறகும் இங்கே திருவிழா நடந்து கொண்டு இருந்ததா. பெரிய வாகனங்கள் எல்லாம் வச்சு வீதி விழா எல்லாம் வந்து பெரிய அளவில் நடந்து செய்தது. இந்த கால ஓட்டத்தில் இது அப்படியே மருவி அதன் செயற்பாடுகளும் அதை பராமரித்து வந்தவைகளும் வெளிநாடுகள் இந்த யுத்த காரணமாக நாட்டை விட்டு வெளியேறி போனதால அது அப்படியே பாலடைஞ்சு ஒரு பராமரிப்பு இல்லாமல் இன்று மட்டுக்கும் ஒரு இதாக இருக்கு. இப்போ இந்த துப்புரவு பணி நடந்துட்டு இப்போ விழா அமைக்கிறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கோம். இதை ஒரு என்னென்னு சொன்னால் கிராம சேவையாளரும் வேற இது இந்த துணியோ பிரதேசத்தில் இந்த துணியோட ஒரு வெளிநாட்டு நண்பர் ஒரு ஆள் வந்து அதை ஓரளவுக்கு என்றாலும் செய்து அந்த பாரம்பரியத்தையும் மற்றது அந்த சுற்றி இருக்கிற மக்களுக்காண்டியும் ஒரு இதொன்றை செய்து அதை வைக்க ஒரு விருத்தி இல்லாமல் இருக்கு. அப்போ அதுக்காண்டி அதை ஒரு ஆதரித்து கொண்டு வந்தா அது நீங்க பார்த்தீங்கன்னா அது இந்த மூலஸ்தானம் இருந்த இடத்துல இவ்வளவு காலத்துக்கு பிறகும் அந்த அரச மரம் வளர்ந்து கொண்டே இருக்கு. அப்ப அது என்னன்னு சொன்னால் அது இந்த மூல விருட்சத்தை பாதிக்காத வகையில இதுல ஒரு கட்டுமானம் ஒன்றை செய்ய இருக்கணும். கட்டி அதை ஒரு ஆதரிப்போம் என்று இதோட இருந்து ஒன்றிக்கணும். இருந்தா புராதான இப்ப இந்த கிராமத்தை பொறுத்த மட்டும் 2 ஆலயங்கள் இருக்கு. ஒன்று அதுல பிள்ளையாவிலுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில். அந்த சிவன் கோயில் வந்து மிகவும் புராதனமான சிவன் கோயிலா இருக்கு. இலங்கையிலேயே தோன்றின மிக தொன்மையான சிவாலயம் வந்து வந்தது இதுதான் முதலாவது சிவாலயமா இருக்கு. அது கிட்டத்தட்ட சோழர் காலத்துக்கு முற்பட்ட இதாயே இருக்கு. அந்த சிவாலயத்தையும் இப்ப பராமரிக்கிறதுக்கு இப்ப அதுலயும் பார்த்துட்டு வரணும். அதுலயும் ஒரு துப்புரவு பணிகள் அங்கேயும் செய்யணும். அங்கேயும் ஒரு பெரியாக்கள் அந்த இதை புராதன சின்னங்கள்ல உண்டாயும் அது இந்த மூல விக்கிரகங்கள் நாங்கள் சின்ன பிள்ளைல இருக்க அந்த ஒரு கிணறொன்று வைத்த இடத்தை அதுக்கு இருந்து 3 விக்கிரகங்கள் எடுத்தினாங்க. 3 விக்கிரகங்கள். அந்த விக்கிரகங்கள் வந்து பாலடைஞ்ச ஒரு கிணறொன்றுக்கு இருந்து எடுத்தது. அது அதுல சில குறிப்புகள் அதுல குறிக்கப்பட்டிருக்கு. அது
அது அந்த சிவன் கோயில் குறித்தான சிலையல் என்று சொல்லி இப்போ நினைக்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னம் அந்த குளத்துக்கு இருந்தெடுத்து நாங்கள் 3 விற்கிறோம். அந்த விக்கிரகம் இப்போ துணவி பிள்ளையா கோயில்ல அரச மரத்துக்குள்ள இப்போ தற்போது இருக்கு. அந்த விக்கிரகங்களை வச்சா ஆதரித்து கொண்டிருக்கிறோம். அதை எடுத்து கோயிலில் கொடுத்துருந்தாங்க. கேணியிலும் இப்ப நீண்ட காலமா அந்த கேணி நான் கண்ட காலம் தொட்டே அப்படியே கிடக்கு. அதுல கல்வெட்டு எல்லாம் இருந்தது. அதுல சில கல்வெட்டுல சில அந்த எங்கள வாசிக்க எங்களுக்கு அதுல தெரியல. அதுக்கு இந்த மொழி நடையில சில இது அது வந்து அந்த இந்திய இதுல இருந்தான் பல்கலைக்கழகத்தால வந்து பார்த்தவன். அப்ப அதான் அந்த இந்திய ஆக்கள்லாம் அந்த மொழியை வாசிக்கக்கூடிய திறன் இருக்குன்னு சொல்லி அது இந்த இதையும் படங்கள் இதை எடுத்துக்கொண்டு போயிருந்தது. சில கல்வெட்டுகள் கிடக்கு, சிலதுகள் அந்த பல்கலைக்கழகமும் வந்து இதை கொண்டு போயிருக்கோம். அந்த கலந்து அங்க வந்து இப்ப இடிந்த பிள்ளையார் ஆலயத்தினுடைய தீர்த்தக்கேணி பகுதிக்கு வந்திருக்கிறோம். அந்த தீர்த்தக்கேணி பகுதியினுடைய அந்த ஆழமான அந்த பகுதிக்குள்ள வந்து ஒரு கல்வெட்டு ஒன்று பதிக்கப்பட்டிருக்குது. அந்த கல்வெட்டை வந்து நாங்கள் பார்க்கறதுக்காக தான் இப்ப நாங்கள் வந்து அந்த முயற்சித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வந்து அந்த பகுதி மக்களும் உதவி செய்யணும். நீங்கள் இப்ப அதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த கல்வெட்டு அது வந்து பிராமிய எழுத்துக்களால் உருவாக்கப்பட்ட கல்வெட்டு, சிதைவடையாமல் அப்படியே இருக்குது. இதே போன்று பல கல்வெட்டுகள் இந்த கேணியை சுற்றி இருந்ததாகவும் அவை காலப்போக்கில் வந்து களவாடப்பட்டுதான் சொல்லப்படுது. இவ்வாறான அருமையான பொக்கிஷங்களை வந்து பாதுகாக்கிற துறவில் வந்து அரசு அதிகாரிகளும் பொது நிறுவனங்கள் மற்றும் அந்த பகுதியில் இருக்கிற பண்பாட்டு ஆய்வாளர்கள் வந்து போதிய கவனம் எடுக்க வேண்டும் என்றுதான் அந்த பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது.